ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், டெய்லி பெட் காஃபி சாப்பிடுவீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். காலையில் எம்டி ஸ்டமக்கில் காஃபி சாப்பிட்டீங்கன்னா சுகர் ஜிவ்வுன்னு கூடும். ஐயோ அப்படியா? எஸ், காஃபியில் உள்ள கஃபீன் பிளட்டில் கார்டிசால் அளவையும் கூட்டும், அட்ரினலின் அளவையும் கூட்டும். இது என்ன செய்யும்? கார்டிசால் லிவரில் குளுக்கோனியோஜெனிசிஸ், அதாவது கல்லீரலில் குளுக்கோஸ் உற்பத்தியை அதிகப்படுத்தி பிளட்லையும் அதிகப்படுத்தும். அது அந்த ஹார்மோன் என்ன செய்யும்? லிவரில் சேமிக்கப்பட்ட குளுக்கோஸை பிளட்டில் புஷ் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெண்டு ஹார்மோனுமே இன்சுலின் செயல்பாடை கம்மி பண்ணும். இதெல்லாம் சேர்ந்து பிளட்டில் சுகர் அளவு ஸ்பைக் அடிக்கும். அப்போ என்ன செய்யலாம்? இதே தான் எங்கள் பேஷண்ட்ஸ் கேட்டாங்க. பேஷண்ட்ஸ் காலையில் எம்டி ஸ்டமக்கில் காஃபி சாப்பிடாம சுகர் கொடுத்தாங்கன்னா அளவு நார்மலாக காட்டுது. அதே கிளையன்ஸு காஃபியை சாப்பிட்டு சுகர் கொடுத்தாங்கன்னா ஃபாஸ்டிங்கில் சுகர் ஜிவ்வுன்னு மேலே போகுது. அப்போ அவங்க கேட்குறது, எங்களால் காஃபி சாப்பிடாம இருக்க முடியல, அதுக்கு என்ன மாற்றி ஏற்பாடு? முடிஞ்சால் காஃபியை கட் பண்ணுங்க. முடியலன்னா காலையில் 30 to 40 கிராம் பயிறு, சுண்டல் அல்லது அவிச்சக்கல்ல சாப்பிட்டுட்டு காஃபியை சாப்பிட்டீங்கன்னா சுகர் ஸ்பைக் இவ்வளோ போகாமல் லேசாக கூடும். ஓகே, இதை ஃபாலோ பண்ணலாமா? எஸ், ஆல் தி பெஸ்ட்.